கோட் எஃப்டிஎஃப்எஸ் அந்த டிக்கெட் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கல அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது இப்போ ரீசெண்ட் டைமாக. ரெண்டாவது, இந்த கோட் டிக்கெட், இந்த எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட் இருக்கு இல்லையா, இதை வச்சு இந்த 200 ஓபிஸ் இருக்காங்கல்ல, அவங்க பண்ணக்கூடிய அரசியலை பற்றியும், இந்த கோட் எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட்டை வச்சு சம்பாதிக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் பற்றியும், இப்போ இந்த கோட் எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட் எங்களுக்கெல்லாம் கிடைக்கவே இல்லை, அப்போ யாருக்கு தான் போச்சு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ளே இருக்கு இல்லையா. ஸோ அது மூணுத்தையும் தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ். லாஸ்ட் ஒரு 2-3 நாளாகவே நம்ம எல்லாரும் பரவாயில்ல பேசிகிட்டு இருப்போம். நிறைய எதிர்பார்ப்புக்குள்ள ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட் படத்துக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் எங்கேயாவது கிடச்சிருமா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கூட கேட்டிருப்போம். ஒரு 2 டிக்கெட் இருந்தால் கூட, ஒரு 10 டிக்கெட் இருந்தால் கூட, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்போம். ஆனால் யாருக்குமே கிடச்சிருக்காது. நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம். சரி, இந்த டிக்கெட் வந்து எப்படியாவது ஆன்லைனில் வந்துடும், வந்த உடனே முதல்ல போட்டுறணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஸ்குவாட் டீம் கிட்டலாம் சொல்லி வச்சுருப்போம், வந்த உடனே முதல்ல போட்டுறா அப்படின்ட்டு. ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏமாற்றம் தான் கிடச்சிருக்கோம். ஏன்னா இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அப்படின்றது ஆன்லைன்லேயே விட்டுருக்க மாட்டாங்க, கவுண்டர்லேயும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு சில தேட்டருங்க கிட்டத்தட்ட ஒரு 3 ஷோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே போட்டிருக்க மாட்டாங்க, டேரெக்டாக 6 மணி ஷோவை தான் போட்டிருப்பாங்க. அந்த 3 ஷோவையுமே வந்து அவங்க வைக்கிறதா விலைன்ற மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சில விஜய் ஃபேன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து, என்னங்க இவ்வளோ வருத்தமாக இருக்குது, எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, நாங்களாம் விஜயோட தீவிர ஃபேனுங்க, எங்களுக்கே கிடைக்கல எங்கள் டிக்கெட்டு அப்படின்றாங்க. ஆனால் நீங்கள் தேட்டருக்கு போனீங்க அப்படின்னாக்கா அங்கே 2000 4000 ரூபாய் வரைக்கும் டிக்கெட்டுங்களை வித்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட்டை காசு இருக்கிறவங்க கொடுத்து வாங்குவான். சரி, காசு இல்லாதவன் எப்படிங்க வாங்குவான்? முதல்ல அது ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நாங்கள் எல்லா படத்தையுமே வந்து ஆன்லைனில் புக் பண்ணி நாங்கள் பார்ப்போம். ஆனால் இந்த படத்தை எங்களால் ஆன்லைனில் புக் பண்ணவே முடியல. யாருக்குமே ஃபோன் பண்ணால் ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. தேட்டருக்கும் நாங்கள் பல தடவை அலைஞ்சிட்டோம், ஆனாலும் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு நிறைய விஜய் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அந்த ஃபெட்டப் ஆகக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது நம்மளால். முதல்ல ஏன் இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு ஹைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் கோலிவுட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்னு சொல்லணும் விஜய் அவர்கள். ஈவன் நீங்கள் ரஜினி, கமல், அஜித் யாரை வேணால் எடுத்துக்கோங்க, இவங்க யாருக்குமே இல்லாத ஒரு மார்க்கெட் இவருக்கு இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். நிறைய பேருக்கு அது தெரியும். இப்போ ரஜினி, கமல், அஜித் இவங்களோட படங்கள்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நம்ம எடுத்துடலாம், அதில் இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் விஜய் அவர்களுடைய படம் அப்படின்னா மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருக்குது. ஏன்னா நம்மளால் டிக்கெட் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே எடுக்கணும்னு பார்த்தாலும் 2000 4000 வரைக்கும் விலை சொல்கிறாங்க. அவ்வளோ காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வேறு வந்துடுது. பணம் இருக்கவும் கொடுத்து பார்த்துருவான், பணம் இல்லாதவன் என்ன பண்ணுவான் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி. எப்படி இந்த கொரோனா அப்படின்ற ஒரு காலகட்டம் வரும்போது மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களாம் பயங்கரமாக சம்பாரிச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து விஜய் அவர்களுடைய படம் அப்படின்னா தான் இந்த தேட்டரை சார்ந்தவங்கெல்லாம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இதில் கஷ்டப்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்களும் விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேரும் தான். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இல்லை, இந்த 200 ஊபிஸ் இருப்பாங்க இல்லையா, ஒரு சில வானவில் நண்பர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த விஜய் மன்றத்துலேருந்து எல்லா டிக்கெட்டையும் வாங்கிட்டு போயிடுறாங்க, யாராலையும் பார்க்க முடியல, வாங்கிட்டு போய் பிளாக்ல விற்கிறாங்க பயங்கரமாக அப்படிங்கிறாங்க. இப்போ என்னோட ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை சிட்டியை மட்டும் எடுத்துக்கோங்க, வேறு எங்கேயுமே வேண்டாம், எவ்வளவு தேட்டர் இருக்குது. இப்போ அத்தனை தேட்டரில் ஒரு தேட்டரில் ஒரு 500 700 சீட்டிங் இருக்குது. ஸோ இவ்வளவும் வந்து விஜய் ஃபேன்ஸ் ஆக்குப்பை பண்ணிவிடுவாங்களா, இல்லை மன்றத்தில் இருக்க வாங்கிட்டு போய் கொடுத்துருவாங்களா? முதல் கேள்வி. முதல்ல அது ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம், தப்பான ஒரு கருத்தை வந்து மக்களிடையே அவங்க பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. விஜயோட மன்றத்தில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில தேட்டரில் இருந்து ஒரு சில குறிப்பிட்ட டிக்கெட்ஸை மட்டும் வாங்கிப்பாங்க, இல்லை ஒரு ஷோவை அவங்க பிளாக் பண்ணி கொடுக்கறது உண்மைதான், அது கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் சென்னை சிட்டியில் நீங்கள் எந்த ஒரு தேட்டர்லையுமே இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்றது யாருக்குமே கிடைக்காது. காரணம் என்ன, எங்கே போகுது அந்த டிக்கெட்லாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதாவது இவங்க சொல்கிறதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இந்த போரூர்லேருந்து வடபழனிக்குள்ளேயே ஒரு 5 தேட்டர் இருக்குது. இந்த 5 தேட்டரில் கிட்டத்தட்ட குறைஞ்சது சொல்கிறேன் 2500 சீட்டிங் இருக்குது. இந்த 2500 சீட்டிங்கை எடுத்து அந்த ஏரியாவில் இருக்க விஜய் ஃபேன்ஸை எடுத்துகிட்டு போயிடுறாங்களா? முதல்ல ஒரு கேள்வி எனக்கு. இப்போ நீங்கள் போரூரில் ஜிகேலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் விருகம்பாக்கம் ஐநாக்ஸு, விருகம்பாக்கம் தேவி, அதுக்கப்புறம் வடபழனி கமலா, அதே ஃபோரம் விஜயமாலா பலாசோ, ஸோ இந்த மாதிரி 5 தேட்டருங்க இருக்குது. இந்த 5 தேட்டரில் இருக்க 2500 ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மட்டும் நான் சொல்கிறேன், 2500 சீட்டையும் பண்ணுறதுக்காரங்களே எடுத்துகிட்டு போயிடுறாங்கல்ல. முதல்ல அவங்க எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. அப்போ இது எங்கே போகுது? கிட்டத்தட்ட ஒரு 500 டிக்கெட் இருக்குது அப்படின்னாக்கா, 500 சீட்டிங் இருக்குது அப்படின்னாக்கா, அதில் ஒரு 300 சீட்டிங்கை வந்து இந்த தேட்டருக்காரங்க கார்ப்பரேட்டுக்கு கொடுத்துருவாங்க, பல்க் புக்கிங் அப்படின்வாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. மிச்ச 200 வந்து தனக்கு தெரிஞ்சவனுக்கு, தன் நண்பனுக்கு, சொந்தக்காரனுக்கு சொந்தக்காரன் அப்படின்ற மாதிரி இந்த வாரிசு அரசியல் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க எடுத்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம். பட் இதில் இந்த டிக்கெட்டு கிடச்சிரும், ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ எப்படியா பார்த்துடலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கவனுக்கு கடைசியில் ஏமாற்றம் தான் கிடைக்கும். இந்த கார்ப்பரேட் அப்படின்றது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐடி கம்பெனிஸ்,
டிசிஎஸ் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரியான கம்பெனிஸ், அப்புறம் சத்யா, வசந்தன் கோ, இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு, அப்புறம் ரேடியோ சேனல்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ ரேடியோ ரீசெண்டாக 2-3 நாள் ஆன் பண்ணி தான் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 2 டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கும். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அப்போ எப்படி போகுது? இந்த தேட்டரில் இருக்கவங்களில் ஒரு 300 டிக்கெட் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. மிச்சம் 200 இவங்க எடுத்து தேட்டருக்காரங்க வியாபாரம் பண்ணுறதுக்கும் அவங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. பட் பொதுமக்களும் விஜய் ஃபேன்ஸும் கண்டிப்பாக அந்த ஒரு ஷோவை பார்க்க முடியாமல் ஏமாற்றம் தான் கிடைக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்டை எடுத்து பிளாக்ல விற்கக்கூடிய நபர்களே யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 200 ஊபீஸாக தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த வானவில் நண்பர்கள் இருக்காங்களே அவங்கள மாதிரி தான். அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிக்கெட் ஏதாவது ஒரு 5-10 கிடச்சிருச்சு அப்படின்னாக்கா அந்த போடு 2000-4000 அப்படின்றவங்க. உண்மையான விஜய் ரசிகன் வந்து இந்த மாதிரி விற்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா ஒரு 10 டிக்கெட் வந்துருச்சா அவனுக்கு ஆல்ரெடி ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான் டிக்கெட் வேணும் எனக்கு அப்படின்னுவான். அவனுக்கு ஃபோன் பண்ணி வந்துருச்சு இந்த டிக்கெட் போடி 200, 300, 500 வரைக்கும் அவன் கொடுத்துட்டு போயிடுவான். இந்த 2000-4000 அப்படின்னு பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த வானவில் நண்பர்கள் தான். இவங்களே இதை பிளாக்ல வித்துட்டு இவங்களே வந்து மன்றத்து மேலேயும் விஜய் மேலேயும் குறை சொல்கிறது. உண்மையிலேயே வந்து பொதுமக்களோட பார்வையில் எப்படி இருக்குன்னாக்கா மன்றத்தாளுங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்கப்பா, இந்த விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களே விற்றுக்கிறாங்கப்பா எல்லாத்தையும், அதே மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து கார்பரேட் கொடுத்துட்றாங்கப்பா அப்படின்றது மட்டும் தான் நம்ம கண்ணோட்டத்தில் இருக்கும். இது ஆக்சுவலாக யாருக்கு போகுது யாருக்கு போக மாட்டேங்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயமே நமக்கெல்லாம் தெரியாமல் இருக்குது. இது எல்லாத்தையும் அரசியல் பண்ணி இது எல்லாத்தையுமே வந்து இதுலேயும் ஒரு ஆதாயம் தேடிட்டு இருக்கிறது இந்த 200 ஊபிஎஸ் இவனுங்களை மாதிரி ஆளுங்க தானே தவிர மற்றபடி விஜய் மன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு போதுமான அளவு டிக்கெட் இருந்தாலே அது போதும் இல்லை, அதுக்கு மேலே வேறு என்ன வேணும் அவங்களுக்கு? ஏன்னா இப்போ விஜய் மன்றத்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க, சும்மா லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த டிக்கெட்டை விஜய் ஃபேன்ஸ் எல்லாரும் பார்த்தாங்கன்னாக்கா கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க, எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு அவங்க விரும்புவாங்க. அவங்களே இந்த டிக்கெட்டை கொண்டு போய் பிளாக்ல தான் நாங்கள் விற்போம் எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு லாஜிக்காக பண்ணுவாங்களா? யோசிச்சு பாருங்கள். அப்போ இதை பண்ணுறது யாராக இருக்கும்னு நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. விஜய் அவர்களுக்கு என்ன வேலை? ஒரு படம் நடித்தார், அந்த படத்துக்கான சம்பளத்தை வாங்கிட்டு அவர் போயிடுவார், முடிஞ்சு போச்சு அவர் வேலை அதோட. அவர் போய் தேட்டர் வாசலில் 30-60 விற்கிறது அவர் வேலையை நான் கேட்குறேன். இப்போ இதை பிளாக்ல விற்கிறாங்க, முதல்ல தேட்டருக்காரங்க இந்த அளவுக்கு வந்து இது ஒரு விலை விற்கிறாங்க அப்படின்னாக்கா இதை முடிவெடுக்க வேண்டியது யாருன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் அந்த ப்ரொடியூசரும் தான். இவங்க 2 பேர் தான் இதை நிர்ணயம் பண்ணுவாங்க, இவ்வளோ தான் விலை விற்கணும்ட்டு. இந்த விலையை அதிக விலைக்கு விற்கிறது யாருன்னா தேட்டர் சம்மந்தப்பட்டவங்க, தேட்டர் ஊழியர்கள் தான் இந்த அளவுக்கு விற்பாங்க இது ஆக்சுவலாக. ரெண்டாவது ஒரு சிலர் இதை வாங்கி பிளாக்ல கூட விற்கக்கூடிய நபர் இருப்பாங்க. இவங்களுக்கும் விஜய்க்கும் என்ன சம்மந்தம்? இதை ஏன் தேவையில்லாமல் நடிகர் விஜய் அவர்கள் இந்த மாதிரி பண்ணுறாரு, அவர் வந்து ஊழல் பண்ணுறாருலாம் ஏன் தேவையில்லாத ஒரு அவதூறான கருத்துக்களை ஏன் பரப்பணும்? அதே மாதிரி எல்லா தேட்டர் ஓனர்ஸ்க்கும் நான் ஒரு அட்வைஸ், ஒரு ரெக்வஸ்ட்டும் கூட வச்சுக்கோங்க இது ஆக்சுவலாக. அதாவது நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற ஒரு 100 டிக்கெட் கூட எல்லாம் பரவாயில்ல, ஒரு 50 டிக்கெட்டை மட்டும் தயவு செஞ்சு ஆன்லைனில் விடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுவும் குறிப்பாக அந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்றது எவ்வளவோ தேட்டர் வாசல் நம்ம பார்க்க முடியுது ஆக்சுவலாக. மக்கள்லாம் போயிட்டு இந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கிடைக்குமா அப்படின்னு ஏமாற்றத்தோடு வெளில வரக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் ரொம்ப பாவமாக இருக்குது அவங்களெல்லாம் பார்க்கும்போது. வெளியூர்லேருந்தெல்லாம் வராங்க ஆக்சுவலாக, நான் ரோகிணியில் படம் பார்க்கணும் இந்த படத்தை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. ஏன் இந்த அளவுக்கு ஒரு தேட்டர் ஓனர்ஸ் ஏன் இதை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லாமல் எல்லாத்தையுமே வியாபார நோக்கத்தோடு பார்க்குறாங்க அப்படின்றது தெரியல. அட்லீஸ்ட் ஒரு 100 இல்லைனா ஒரு 50 டிக்கெட்டாவது ஆன்லைனில் விடுங்க. யாருக்கு திறமை இருக்கோ அவங்க புக் பண்ணிக்கிட்டோம் பரவாயில்ல. பட் பொதுமக்கள் யாருமே அதை புக் பண்ண முடியாமல் போகுது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 200 கொடுத்து ஒரு டிக்கெட்டை நான் புக் பண்ணுறேன் ஆன்லைன் சார்ஜோடு சேர்த்து அப்படின்னா இன்றைக்கி நான் அந்த டிக்கெட்டை போய் வாங்கணும்னா எனக்கு 1000 ரூபாய்க்கு மேலே தான் அந்த விலையை சொல்கிறாங்க. என்னால் அதை கொடுத்து வாங்க முடியுமா? நான் பார்க்கலாமா? ஒரு மிடில் கிளாஸ் பையன் நான் பார்க்க முடியுமா? அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வருது. தயவு செஞ்சு ஒரு 100 டிக்கெட் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு இந்த பொதுமக்கள் மேலே கொஞ்சமாவது இறக்கப்பட்டு ஒரு 100 டிக்கெட்டாவது ஆன்லைனில் விடுங்க அப்படின்றதான் என்னோட ரெக்வஸ்ட், வேறு ஒன்றும் கிடையாது. பொதுமக்களான நம்ம ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதில் யார் இந்த அளவுக்கு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இந்த டிக்கெட்டை வச்சு யார் இந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க அப்படின்றதையும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்ன்றது எங்கே போகுது, ஏன் ஆன்லைனில் வரலன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இப்போ ஒரு கருத்து ஒன்று இருக்கும், ஒரு பழமொழி இருக்கும் ஆக்சுவலாக. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா திருடனா பார்த்து திருந்தலாம், திருட்ட ஒழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்த 200 ஊபீஸ் வந்து ஒரு தவறான கருத்துக்களை அவங்களா போடுறதை நிறுத்தாத வரைக்கும் அவங்க போட்டே தான் இருப்பாங்க. பொதுமக்களான நம்ம தான் வந்து எது கரெக்டு எது சரின்றதை நம்மளே தேர்ந்தெடுத்துக்கணும். ஸோ நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத என்னோட ஆனஸ்ட் ரிவ்யூ உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.